Hi friends, happy morning. இன்றைக்கி வந்து vlog ஆஃப்டர்நூன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி ஆகிப்போச்சு. 12:15க்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பி போய் மித்ரன் கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி வந்து 2 வீலரில் போவேனா என்னென்னு தெரியல, மேபி ஆட்டோவில் தான் போகணும், ஏன்னா நல்ல மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மித்ரனை கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே நம்மளோட vlog வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஈவினிங்க்கு வந்து நண்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன், செட்டிநாடு ஸ்டைல். ரொம்ப ஈஸி. ஸோ அதை வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூடா இல்லையா? சூடாக தானே இருக்கு. இப்போ விளையாடுப்போம். எதில் விளையாடுறீங்க? இதில் விளையாடு. நீ ஒரு 2 தடவை போ, அப்புறம் அதில் போகலாம். ஆல்ரெடி யாரும் விளையாண்டுருக்காங்க தங்கம். ஸ்ரீகார் இறங்கும் போது சொல்ல நான் மாட்டேன். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் இறங்கணும், குதிக்கக்கூடாது. போகலாம் சாமி. ஸ்ரீகா வீட்டுக்கு போகலாம். அப்பு வீட்டுக்கு போகலாம். போகலாமா வீட்டுக்கு? வீட்டுக்கு போகலாமா? மித்ரன் வீட்டுக்கு போகலாமா? ப்ளீஸ் வா போகலாம். சாமி போகலாம். இப்போ ஐடி கார்டு கூட அம்மா வச்சுக்கிறேன். போலாம் சாமி. வெயில் அடிக்குது. அப்போ நாளைக்கு வந்து விளையாடலாமா மித்ரன்? ஃபுல்லாக இச்சிங் ஆகுவா. போகலாம் பார், கையெல்லாம் மண்ணு. அப்போ சொல்கிறது கேட்குறியா நீ? வா போகலாம். வா. கீழே போடாது, அதை எடுக்கக்கூடாது. கீழே போட்டுரு. போடுமா மித்ரன். நாளைக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. என்ன பண்ணுற மித்ரன்? இப்படி தாங்க டெய்லியும் கிளாஸ் விட்டு வெளியே வந்தோடனே பார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிரும். இழுத்துட்டு வரதே பெரிய கஷ்டம்தான். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்னு வைங்களேன், வெளியே ஆட்டோ பார்க்கணும்னு ஆசைப்படுவான். 2 வீலரில் வந்தேன்னா ஆட்டோவில் தான் போகணுன்றாங்களா பண்ணுறது இப்போல்லாம். ஸோ அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுது. இதில் வேறு இன்றைக்கி வாட்ச்மேன் தாத்தாவை காணோம், அவர் வந்து தேடிட்டு வந்துட்டுருக்காரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனுக்காக கொடுக்குறக்கு வந்திருந்தேன். இங்கே தான் வந்து ரெகுலராக நான் வந்து பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன். ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஈவன் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு கூட இங்கே தாங்க எடுத்திருந்தேன். அவளுக்கு நைட்டு அந்த சோலி போட்டிருந்தா இல்லையா ஒரு க்ரீன் கலரில், அதெல்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருந்தேன். நல்ல கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நாய்க்குட்டி வேறு இருந்தது. ஸோ அது கூட வந்து மித்ரன் குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. மித்ரனுக்கு வந்து இந்த நாய் விட்டு வரக்க மனசே இல்லைங்க. ஸோ அப்படி இப்படின்னு அங்கேயும் கொஞ்சம் நேரம் போராடி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு பண்ணியிருந்தேன். சோயா பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் கேரட் ஆனியன் போட்டு ரைத்தா, ஒரு ஆம்லெட்டு. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நாமக்கல்காரங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வீட்டில் வந்து குட்டி பையனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து வந்திருந்தோம். அப்படியே Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Arush. Happy birthday to you. Mega. பர்த்டே பார்ட்டி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 7:30 பக்கம் ஆகிப்போச்சுங்க. நல்லா மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் தான் போய் கிராப் கறி பண்ண ஆரம்பிக்கணும்.
மழை பெய்யறதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு நம்ம தினமும் தண்ணி ஊத்த வேண்டியதில்ல. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகுது. இப்போ ஒரு கடாயில வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கிராப் கறி வந்து அவ்வளோ ஒண்ணும் நல்லா இருக்காது. ஸோ அதனால ஆயில ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, அது கூட 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மொட்டு மொட்டா அறுத்து போட்டுக்கோங்க. அது இல்லாமல் அது கூடயே வந்து பெரிய வெங்காயத்தையும் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கி. இப்போ இது கூடயே வந்து ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து நண்டு ஆட் பண்ணலாம். கிராப் வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட மசில்ஸ் எல்லாம் பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் B12 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இது கொடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சீ ஃபுட்டு வந்து ஜாஸ்தியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மெமரி பவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு சீ ஃபுட் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிலருக்கு வந்து அதோட வாசம் பிடிக்காது. பட் ஒன்ஸ் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து அதோட பைண்ட் ஆகணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்த வேண்டாங்க. ஒரு 1/2 லிட்டர் பக்கம் வந்து நம்ம சேர்த்துனா போதும். ஏன்னா அந்த நண்டுலேருந்தே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ஜாஸ்தியாக சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணி நாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ அந்த கிராபில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா கோல்டு இருக்குது அப்படின்னா இந்த சாறு மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக டம்ளரில் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஒரு 2 நாளில் வந்து நமக்கு கோல்டு எல்லாம் சுத்தமாக வந்து நல்லாயிரும். அந்த சாறை குடிக்கும் போது கொஞ்சமாக வந்து பெப்பர் தூளை வந்து தூவி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
கோகோனட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம வீட்டில் வந்து ஸ்மிதா குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது. அவங்க அப்பா வந்து அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாரு. அடிக்கடி கேட்பா எனக்கு வந்து நண்டு குழம்பு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னா நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவான். ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதுதான். இது வந்து ரைஸுக்கு தாங்க நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லா இருக்காது. இந்த சாரை வந்து நல்லா சுட சுட நீங்கள் வந்து ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிங்கனாலே நம்ம கோல்டெல்லாம் வந்து நல்லாயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரைஸோட வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, நண்டு குழம்பு, ரசம், தயிர், இதுதான் வந்து நம்ம வீட்டில் டின்னரு. ஸோ இன்றைக்கி vlog வந்து இவ்வளோதாங்க. மழை வந்து இப்போ தான் வந்து பேஞ்சு ஓஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogஓட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abi. Thanks for watching.